இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புதினா தொக்கு. இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். புதினா தொக்கு செய்ய தேவையான பொருட்கள்: புதினா 2 கப், வெந்தயம் 1 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், புளி எலுமிச்சை அளவு, காய்ந்த மிளகாய் 2, மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. புதினா தொக்கு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெந்தயம் எடுத்துக்க போகிறோம். நம்ம ஒரு 2 கப்பு நம்ம புதினா மாதிரி எடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இருந்தால் போதும். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு கலர் மாறுற அளவுக்கு நமக்கு பொரியணும். இப்போ நம்ம பண்ண போகிற இந்த புதினா தொக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ரொம்ப குயிக்காக ஈஸியாக பிகினர்ஸ் கூட பண்ணலாம். இது தொக்குங்கிறத விட இது நீங்கள் ஊறுகானா கூட வச்சுக்கலாம். ஏன்னா இது 1 மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் கெட்டே போகாது. இது பார்த்தீங்கன்னா ரைஸோட, இட்லியோட, சப்பாத்தியோட எல்லாத்தோடையுமே அவ்வளோ நல்ல கம்பைன் ஆகும். இது உங்களுக்கு புதினா வீட்டில் நிறைய இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் இது பண்ணி வச்சுக்கோங்க. இது பண்ணி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 ஸ்பூன் நீங்கள் எடுத்தாலே அவ்வளோ சாதம் போட்டு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும் இதை நீங்கள் சாப்பிடும் போது. ஸோ சம்மரில் பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பில் நின்று சமைக்கும் போது ரொம்ப நம்ம கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி தொக்குலாம் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக சாதம் மட்டும் இருந்தாலே நமக்கு இந்த மாதிரி தொக்கு போட்டு சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெந்தயம் நல்ல கலர் மாறிட்டு வருது. இன்னொரு 1 மினிட் மட்டும் இருக்கட்டும். ஏன்னா நமக்கு வெந்தயம் கலர் மாறாமல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப கசப்பு தட்டிடும். இந்த வெந்தயம் கலர் மாறிடுச்சு அப்படின்னா அது நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த தொக்கில். இப்போ இதை நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடுகும் வெந்தயத்தையும் நல்லா வறுத்து வச்சுருக்கோம். இது கொஞ்சம் ஆறவும் இது நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை கூடவே நம்ம புதினாவை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஆஞ்சு கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இதை நல்லா இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கணும். இந்த ட்ரை பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம மிக்சியில் போட்டு இதை மட்டும் தனியாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். இதை நம்ம பொடி பண்ணி கொண்டு வந்துடலாம். இது ரெண்டுத்தையும் இப்போ ரெடி பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். புதினா தொக்கு பண்ணுறதுக்கு இப்போ நம்ம கடுகும் வெந்தயத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. புதினாவை மட்டும் நம்ம தனியாக அரைச்சி கொண்டு வந்திருக்கோம். அதுவும் ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளிப்பு சேர்த்துடலாம். இப்போ ஒரு பக்கம் எண்ணெயை காய வச்சாச்சு. இதில் கடுகு தாளிச்சிட்டு இதில் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். தொக்குங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் எண்ணெய் நம்ம கூட தான் விடணும். இப்போ கடுகும் காஞ்ச மிளகாவும் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம அரைச்சிட்டு வந்திருக்க இந்த புதினாவை ஆட் பண்ணிடலாம். வதக்கிலாம் நீங்கள் அரைக்கணும்னு கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு பச்சையாக இந்த மாதிரி நீங்கள் நல்லா அழைச்சிட்டு ஒரு துணியில் நீங்கள் நல்லா உணர்த்திட்டு தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நமக்கு பச்சை வாசனை போக இந்த புதினா கொதிச்சா போதும். இது கூடவே அடுத்து நம்ம வச்சுருக்க புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். புளி பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் கெட்டியாக கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இது எப்படியா இருந்தாலும் நமக்கு பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு திக்காக தொக்கு மாதிரி வரணும். அதனால் ரொம்ப தண்ணியாக வச்சுட்டு நம்ம வத்த விட்டுட்டு இருக்காமல் கொஞ்சம் திக்காக புளியை கரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளி இதுக்கு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். நமக்கு 4 படவும் வரும். அதே சமயம் அந்த புளிப்பு காரம் நமக்கு அந்த ஃப்ளேவர் எல்லாமே புதினாவோட சேர்ந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் புளி கொஞ்சம் நம்ம தூக்கலாக விடணும். இதில் புளி சேர்த்துட்டு அடுத்தது இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். புதினா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம புதினாவும் நல்லா புளியும் கரைச்சி விட்டுருந்தோம். நல்லா சேர்ந்து நமக்கு இது மாதிரி தொக்கு மாதிரி இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஃப் பண்ணிடணும். இதில் ஆஃப் பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம மிளகாத்தூளே ஆட் பண்ணுறோம்.
நம்ம வந்து அடுப்பில் வச்சுட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா குழம்பு ஃப்ளேவர் வந்துடும். ஸோ அதனால் நம்ம வந்து குழம்பு ஃப்ளேவர் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறோம். எப்படி வந்து ஊறுகாய்க்கெலாம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். இந்த சூட்டில் இருந்தால் போதும், ரொம்ப வந்து கொதிக்கிற அந்த சூடு வேண்டாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு காரம், ஏன்னா நம்ம புளி சேர்த்துருக்கோம். ஸோ அந்தளவு இது வந்து காரமும் நல்லா வந்து கேட்கும். ஸோ இந்தளவு காரம் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க இந்த கடுகு வெந்தயத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். இது முக்கியமாக நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை சேர்க்கும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா புளிச்சக்கீரை கோங்குரா இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரியே வந்து கொத்தமல்லி தழை, இதே மெத்தடில் நீங்கள் வந்து கொத்தமல்லி தொக்கும் நீங்கள் வந்து பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம விட்டுருந்த எண்ணெய் எல்லாமே வந்து நம்மளோட தொக்கு வந்து டக்குன்னு இழுத்துருச்சு. ஸோ இந்த எண்ணெய் வந்து நீங்கள் இருக்குன்னு நீங்கள் பார்க்க வேண்டாம். அதே மாதிரி ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம சேர்க்கும் போது அந்த தொக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த புதினா தொக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லாருக்குமே பிடிக்கும். இது வந்து இட்லியோட, தோசையோட, சப்பாத்தியோட, ரைஸோட, பிரெட்டோட கூட வந்து சூப்பராக கம்பைன் ஆகும். ஸோ நீங்கள் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.